இலக்கியா சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இலக்கியாவை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு அஞ்சலியை பிடிக்காதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி எபிசோடில் பார்ப்போம், வாங்க போகலாம். இலக்கியா பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான திட்டம் போட்டபடியே அவங்கள போய் பார்க்குறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலேருந்து பார்த்தும்போது தாங்க பயங்கரமான அதிர்ச்சி. டாக்டரும் அஞ்சலி கர்ப்பமாக தான் இருக்கா, குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே இலக்கியாவுக்கும் பயங்கரமான ஷாக் ஆயிடுதுங்க. அஞ்சலி வேக வேகமாக வெளியே வந்ததும் இலக்கியா என்னுடைய கர்ப்பத்தை கலைக்க முயற்சி பண்ணுறா அப்படின்னு சொல்லி பயங்கரமான திட்டுன்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்ட நம்ம கார்த்திக்கு, என்ன நீங்களும் அப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம இலக்கியாவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாமே கொஞ்சம் கூட பொறுத்துக்காத நம்மளுடைய இலக்கியாவுடைய அத்தை நீங்கள் இதெல்லாம் உனக்கு என்னடா தெரியும் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இவங்களுக்கும் அவங்களுக்கும் பயங்கரமாக சண்டை போயிட்டுருக்குங்க. இதை கொஞ்சம் கூட பொருட்படுத்த அஞ்சலி பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க. இதை பார்த்த நம்ம உடனே நம்ம கௌதம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராங்க. ஒன்றும் இல்லைங்க, இலக்கியாவுக்கு அஞ்சலியை மயக்க போட்டு விழுந்துட்டாங்க, அதனால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சார்கிட்ட இலக்கியா சொல்கிறாங்க. கார்த்திக் உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆனாலும், உன்னுடைய மனைவி தான் என்னுடைய மனைவியுடைய கர்ப்பத்தை கலைக்க முயற்சி பண்ணுறா, அஞ்சலி நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, உங்களை தான் நான் மழை போல் நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. அஞ்சலி நல்லவ கிடையாது, இதை நம்பாதீங்க நீங்கள், அவள் பயங்கரமான கேடி, அவளும் அவளுடைய அப்பா எஸ்எஸ்கேவும் சேர்ந்துட்டு நம்மளுடைய குடும்பத்தை மொத்தமாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாங்க. நீங்கள் அவங்கள நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் நம்ம கார்த்திகை பார்த்திங்க அப்படின்னா அஞ்சலி மேலே இருக்கிற பாசத்தினாலையும் அந்த குழந்தை மேலே இருக்கிற அன்புனாலையும் பார்த்திங்க அப்படின்னா இதை சுத்தமாகவே பொருட்படுத்தவே மாட்டேன்றாங்க. இதை சுத்தமாக என்ன சொன்னாலுமே நான் ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு எல்லாமே அஞ்சலியும் என்னுடைய குழந்தை தான் உலகம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஒரு மூட நம்பிக்கையோடையே சுற்றிட்டு இருக்காருங்க. இவங்களும் எதையோ பண்ணி பார்க்குறாங்க. இதனால தாண்டா உன்னை வீட்டை விட்டு நான் துரத்தினேன் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாருங்க. இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த வித உறவும் சொந்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துரத்தியும் விட்டுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதே மாதிரி அஞ்சலி பண்ணது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இலக்கியாவை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம்.